ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டில் இருந்து வந்திருக்கும் சில முக்கியமான அப்டேட்டுகள் பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குவைத்தில் கடைகளில் நடந்த பெரிய ரெய்டு பற்றியும், அதிக விலையில் பொருட்கள் விற்ற கடைகளுக்கு நடவடிக்கை, சட்டவிரோதமாக பணம் அனுப்புபவர்களுக்கு கடும் தண்டனை, கெட்டுப்போன உணவு விற்பனை செய்தவர்களுக்கு நடவடிக்கை, குவைத் விமான சேவை அப்டேட், சவுதி வழியாக இந்தியா செல்லும் புதிய வாய்ப்பு, டிரான்சிட் விசா எப்படி எடுக்கணுன்றத ஃபர்ஸ்ட்டு குவைத்தில் நடந்த ஒரு முக்கியமான நடவடிக்கை பற்றி பார்க்கலாம். குவைத் நாட்டில் வணிகத்துறையின் அதிகாரிகள் பல கடைகளில் சோதனை நடத்தி வராங்க. இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி குவைத். அவர்கள் குறிப்பாக ரமலான் காலத்தில் மக்கள் அதிகமாக வாங்கும் நேரத்தில் சில கடைகள் அதிக விலையில் பொருட்களை விற்கிறார்களா என்று சோதனை பண்ணுறாங்க. சோதனை நடத்தும் போது அந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னா, 51 கடைகள் அரசு நிர்ணயித்த விலையை விட அதிகமாக பொருட்களை விற்றிருக்காங்க. இதன் காரணமாக கடைகளுக்கு வழக்கு பதிவு, அபராதம், சில கடைகளில் லைசன்ஸ் ரத்து செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க குவைத்தில் ஏதேனும் கடையில் அதிக விலை அல்லது தவறான விற்பனை பண்றாங்க அப்படின்னா நீங்க நேரடியாக புகார் பண்ணலாம். அதற்கு பயன்படுத்த வேண்டிய ஆப் பாத்தீங்கன்னா சாகில் ஆப். இந்த ஆப்பில் நீங்க கடையின் பெயர், புகைப்படம், பிரச்சனை விவரம் இது எல்லாத்தையுமே பதிவு செய்து நீங்க புகார் பண்ணலாம். இப்போ இன்னொரு முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்கலாம். குவைத்தில் சட்டவிரோதமாக பணம் அனுப்புபவர்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த எச்சரிக்கையை வெளியிட்டது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத். சிலர் குவைத்தில் இருந்து ஹூண்டி அனுமதி இல்லாத ஏஜென்சி மூலம் பணம் அனுப்புறாங்க. இது சட்டவிரோதம். அதனால் அதிகாரிகள் சொன்னது என்னன்னா, பணம் அனுப்ப வேண்டும்னா நீங்க அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி மூலம் அல்லது வங்கி மூலம் மட்டுமே அனுப்பணும்னு சொல்றாங்க. இந்த விதியை மீறினால் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை வழங்குவாங்க, பெரிய அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குவைத்தில் பாதுகாப்பு தொடர்பாக அதிகாரிகள் பெரிய சோதனைகள் நடத்தி வராங்க. இந்த சோதனையில் 14 மீறல் சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னென்ன அப்படின்னா, கெட்டுப்போன இறைச்சி, கெட்டுப்போன முட்டை, அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீசரில் இருந்த இறைச்சியை புதிதாக விற்பனை பண்ணியிருக்காங்க. இந்த கடைகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் காத்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்கலாம். குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தற்போது சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் விமான நிலையம் பகுதி காலியாக்கப்பட்டது. சில விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் விமான டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குவைத் ஏர்வேஸ் வலைதளத்தில் சென்று உங்கள் PNR நம்பர் அப்புறம் புக்கிங் டீடைல்ஸ் பயன்படுத்தி ரீஃபண்ட் பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிராவல் ஏஜென்சி மூலம் டிக்கெட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதே ஏஜென்சியிடம் சென்று ரீஃபண்ட் பெற்றுக்கொள்ளலாம். குவைத்தில் உள்ள இந்தியர்களுக்காக ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எம்பசி ஆஃப் இந்தியா குவைத் சில விமான நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட விமான நிறுவனம் ஜசீரா ஏர்வேஸ். இந்த நிறுவனம் எதிர்காலத்தில் இந்திய பயணிகளுக்காக புதிய விமான சேவையை தொடங்கலாம். இந்த விமான சேவை நேரடியாக குவைத் விமான நிலையத்தில் இருந்து அல்ல, மாறாக சவுதி அரேபியா நாட்டில் உள்ள விமான நிலையம் மூலமா இருக்கலாம். அதாவது நீங்க கைசுமா ஏர்போர்ட் இந்த விமான நிலையத்தில் இருந்து இந்தியா செல்லும் விமானங்கள் தொடங்க வாய்ப்பு இருக்கு. இந்த விமானங்கள் டெல்லி, மும்பை போன்ற நகரங்களுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சவுதி வழியாக பயணம் செய்ய விரும்புறீங்க அப்படின்னா டிரான்சிட் விசா தேவைப்படும். அதை எப்படி பெறுவதுன்னா, டிக்கெட் புக் செய்யும் போது ஏர்லைன் அல்லது டிராவல் ஏஜென்சி மூலம் விண்ணப்பிக்கலாம். குவைத்தில் இருந்து சவுதி எல்லை வரை செல்ல சுமார் 2 முதல் 3 மணி நேரம் ஆகும். அதன் பிறகு சவுதி விமான நிலையத்தில் இருந்து இந்தியா செல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் நம்ம பார்த்த முக்கியமான அப்டேட் என்னென்ன அப்படின்னா, 51 கடைகளுக்கு நடவடிக்கை, சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்கு எச்சரிக்கை, கெட்டுப்போன உணவிற்கு நடவடிக்கை, விமான டிக்கெட் ரீஃபண்ட் விதிகள், சவுதி வழியாக இந்தியா செல்லும் வாய்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.